ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சரண்ராஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கொத்தங்குடி சந்தை விவசாய நேரத்தில் நானும் கேமராமேன் சதீஷ் சார் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா தமிழ்நாட்டில் வந்து விவசாயத்தை பற்றி அதிக பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவசாயத்தை பற்றி யாருக்கும் அதிகமாக தெரியாது. அந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து விவசாயத்திலேயே அடிமைப்பட்டு அப்படின்னு சொல்கிறக்கூடாது, ஒரு ஊறி போன நம்ம ஐயாவை விவசாய ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா உங்கள் பேர் என்னங்க ஐயா? ரெங்கம். என்ன புரியல? ரெங்கம். ரங்கனுங்களா? சமஸ்தாரமாக இருக்காங்களா? இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? அது சும்மா வீட்டை தான் இருக்கு. விவசாயம் பண்ணிட்டு விவசாயம் இருக்காங்க. பண்ணிட்டு தான் இருக்கு. சரிங்க ஐயா. நீங்கள் விவசாயத்தில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் வந்து 30-40 வருஷம் எழுதிருக்கு. 30-40 வருஷம் இருக்கீங்க. இப்போ எத்தனை வயசு ஆகுதுங்க ஐயா உங்களுக்கு? எனக்கு 80 வயசு ஆகுது. 80 வயசு ஆகுது. அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஒரு 70 வருஷம் விவசாயத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 10 வயசுல விவசாயத்தில் வந்தீங்களா? 10 வயசுலேருந்து வேலை செய்கிறேன். சரிங்க. ஏன் ஐயா நீங்கள் இந்த விவசாயத்துக்கு வந்தீங்க? அதான் வளர்ப்பு எங்களுக்கு. அதான் பள்ளிக்கூடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த காலத்தில் இந்த வயதில் வரைக்கும் வேலை செய்கிறோம். நீங்கள் படிக்கல? எத்தனை வேலையும் படிச்சிருக்கீங்க? படிக்கவே இல்லை. படிக்கல. விவசாயம் தான் உங்களுக்கு. விவசாயம் தான். என்னென்ன விவசாயம் செய்வீங்க நீங்கள்? நடுநடுற விவசாயம் தான். நாற்று நடுநடு பறிச்சு நட்டுருக்கோம். நாற்று பறிப்பீங்க. பயிரெலாம் போடுவீங்களா? பயிரெலாம் போடுவோம். பயிர் போடுவீங்க. கரும்பு போடுவீங்களா? கரும்பு போட்டிருக்கேன் ஒரு வருஷம். கரும்பு போட்டிருக்கீங்க. சரிங்க. நல்ல ஒரு மகசூல் கிடைக்குதா உங்களுக்கு இதில்? கரும்பில் மகசூல் கிடைக்கல, நெல்லில் மகசூல் கிடைக்குது. நல்ல மகசூல் நல்லா கிடைக்குது. அதுதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்க. இத்தனை வருஷம் நீங்கள் விவசாயம் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவரையும் ஒரு எவ்வளோ சொத்து சேர்த்துருப்பீங்க நீங்கள்? ஏதோ ஒரு அளவு சேர்த்துருக்கோம். ஒரு அளவு சேர்த்துருக்கீங்க. ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு பணம் போக முடியல உங்களால்? போக முடியல. சரிங்க சரிங்க.